இந்த உபதேசமா. அதாவது இன்னும் சொல்லப்போனால் கேடு வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சத்திய வேதாந்த கேடு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்லவன், ஒரு சொஸ்தமாக்கப்பட்டவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஒரு சுத்தமாக்கப்பட்டவன் பாவம் செஞ்சால் அவன் என்ன சொல்லலாம், கேடு உடனே அவன் சொல்லலாம். அவனை இனிமேல் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்தால் பாவி கிடையாதுங்க. ஒரு நீதிமான பாவம் செஞ்சால் அவன் பாவின்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்லணும், கேடு உள்ளவன் சொல்லிக்கணும். தேவனுக்கு சோத்திரம் உள்ள இது அர்த்தம் அதுதான். அதாவது தமிழில் இங்கிலீஷில் சொல்ல போனால் ஒஸ்ட் மேன் தான் சொல்லணும். அந்த ஸ்திரீயை நீங்கள் சின்னன்னு அழைக்கலாம், ஏன்னா அவன் பாவத்தில் இருக்கிறான். இங்கே சொஸ்தமாகப்பட்டவன் இவன் மறுபடியும் கேடு உண்டாக பாவம் செஞ்சானா இவனை சின்னன்னு சொல்ல. அப்படி என்ன சொல்லணும் தெரியுமா, என்ன சொல்லணும், ஒஸ்ட் மேன் அப்படிதான் சொல்லணும். தேவனுக்கு சோத்திரம் உள்ள மோசம் போக்குற மனுஷன், மோசம் தன்னால போக்கி கொண்டிருக்கிறான், குட்டிச்சவராக்கிட்டு இருக்கான். நல்ல சோத்தை அவன் வீணாக்கி கொண்டிருக்கிறான். நல்ல கொடுத்த ராஜ்யத்தையே அவன் என்ன செய்யறான்,